வெல்கம் டு அர்ச்சனா ஆரோக்கியராஜ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி மண்ணீரல் ஸ்ப்ளின் சொல்லக்கூடிய மண்ணீரல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலைக்கு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நான் ஒரு 2 சின்ன சைஸ் மண்ணீரல் வாங்கியிருக்கேன், ஆட்டோட மண்ணீரலை. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆட்டு கறி சாப்பிட்றத விட ஆட்டில் உள்ள உறுப்புகளில் தான் சத்துக்கள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் மாதம் ஒரு முறை இதை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்கள் இதை எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின் அதிகமாக உடம்புல சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல மண்ணீரல், அதை இதில் ஆட் பண்ணலாம். மண்ணீரல் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறனால மஞ்சத்தூள் தேவையில்லை. கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறோம். ஜீரகத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம சேர்த்துருக்க மசாலாஸ் எல்லாமே அது கூட ஆட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்க்கும்போது சீக்கிரமே வெந்துடும். அதனால் வெயிட் பண்ண வேண்டாம். ஹாட் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே வெந்து வந்துடும். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம எதிர்பார்த்த சுவையில் மண்ணீரல் நமக்கு கிடச்சிச்சு. அது மாதிரி நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் எங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ.